வணக்கம் நண்பர்களே. நேற்று எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரப்போற அந்த 3 பேர் யாருன்னா அனிதா மணிமாறன், அக்ஷால் அண்ட் சரண்யா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் கிருத்திக்கு பிறந்த நாளாம். அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே கிருத்திக் குட்டி. காட் பிளஸ் யூ. என்னைக்கு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு கிருத்திக்க நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சரி, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நீங்களும் நாளைக்கு சீஃப் கெஸ்டா வரலாம். கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ போகலாம். இவ என்ன கலர் கலரா இதைய தூக்கிட்டு வரா? என்னவா இருக்கும்? லதா, என்னத்த சொல்லுங்க. என்னடி இது கலர் கலரா இதைய எடுத்துட்டு வர? என்னது இது? இதுவாத்த கூட பின்ற ஒயரு. அட ஆமா, ஒயரு தான். ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? என்ன விஷயம்? நம்ம அனிதாட்ட இருந்து வாங்கிட்டு வரட்ட. அது சரி, அவகிட்ட இருந்து நீ எதுக்கடி வாங்கிட்டு வர? கூட கீட பின்ன போறியா? இருக்கிற வேலையா அம்பிட்டு கிடக்குது, இதுல இது வேலையா? நான் இல்லத்த, தமிழுக்காகத்தான். தமிழா? அவளா கூட பின்ன போறா? எதுக்குடி இதெல்லாம்? ஆமாத்த, அதான் வீட்டுல உட்கார ஒரு மாதிரி பொழுதே போக மாட்டேதுன்னு சொன்னா, வேலைக்கு போறேன்னு சொன்னா. நான் தான் ஒயர் பின்னி கூட பின்னலான்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். தமிழே, தமிழே. ஆத்தா வந்துட்டியா? அனிதா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டியாத்தா? ஆமாண்டி, இந்த தமிழே இன்னும் அனிதாக்கு காசு கொடுக்கல. கூட பின்னி வித்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சரின்ட்டா. சரியா, நீ பின்ன ஆரம்பிச்சிரு. சரி அத்தா, நான் பின்ன ஆரம்பிச்சிடறேன். அடியே தமிழே, இருக்கிற வேலையை விட்டு விட்டு இது என்னடி புது பொழப்பாடி? போப்பத்தா, வீட்டுல இருக்கவே பொழுது போக மாட்டேது. இசையும் பள்ளியோடத்துக்கு போயிடுறா, நீயும் நல்லா தூங்குற சாப்பிடுற. ஆத்தாவும் வேலையை பாக்குது, நான் மட்டும் என்னத்த செய்ய? போர் அடிக்குது. அதான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். ஆத்தா தான் சொன்னிச்சு கூடையில ஒயரை கட்டி பின்னி விற்கலான்னு சொன்னிச்சு. அது சரிடி, எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்? நம்ம வீட்டுல ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேய்ப்போம், அதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்லாம் இல்ல. அதை பார்க்க வேண்டியதானே? அப்பத்தா, அப்ப என்ன மாடு மேய்க்க சொல்றியா? அடியே கூறு கட்டவளே, அப்படி சொல்லலடி. நம்ம வீட்டு ஆடு மாடு தானே, அதை பாத்துக்கிறதுல என்ன வந்துச்சு? அதுல என்ன உனக்கு குறைச்சல் சொல்லு? அதான் உங்க ஆத்தா நாட்டுக்கோழி வளர்க்குறா, அது முட்டை போடுது, அதை பார்த்து வியாபாரம் பண்ணலாம். அது மாதிரி செய்ய வேண்டியதானே? இப்போதைக்கு கூட அட விடுங்க, தமிழ் நல்லா கூட பின்னுவா தெரியும்ல. அதனாலதான் கொஞ்ச நாளா பின்றத விட்டுட்டா. பின்னுட்டு விடுங்க, இதுலயும் நல்ல காசு தான். அவளுக்கு பொழுது போன மாதிரி ஆயிடும்ல. நான் பாத்துக்கிறேன் ஆடு மாடு கோழிலாம், விடுங்க. ஆமாண்டி, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம். அந்த கதையா இருக்கு. வீட்டுல கிடக்கு அம்புட்டு வேலை, அதை விட்டுட்டு ஊர் வேலையை செய்யறாங்க, வேற பொழப்பு இல்லாம. அப்பதான் எனக்கு கூட நல்லா பின்ன வரும். இந்த ஊருக்குள்ள கூட நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால நான் பின்னி வித்துக்கிறேன். நீ செத்த சும்மா இரு. சரி சரி விடு, நீ போய் பின்னு. சீக்கிரம் கூட பின்னி வித்தாதான் அனிதாக்கு காசு கொடுக்க முடியும். போ போ. சரி அத்தை, நான் போய் கூட பின்றேன். அடியே, கூடைய பின்னிட்டு செத்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீட்டுல தண்ணி சுத்தமா இல்ல. சரியா? சரி அத்தா. அத்தை, நீங்க எதுவும் குடிக்கிறீங்களா? காப்பி தண்ணி எதுவும் போடவா? சரிடி, போய் போடு, கேள்வி கேட்காம போ. அடியலாதா, இந்த காக்காக்கு ஏதாவது சோறு இருந்தா வைடி. அப்ப இருந்தே கத்திட்டு இருக்கு. ஒருவேளை என் புருஷனா இருப்பாரு போல, காக்கா ரூபத்துல வந்திருக்காரு போல. வைடி சோத்த. ஐயா, எரியுது. ஐயோ, முடியலப்பா சாமி. ஏன்டி மொட்டச்சி இப்ப புலம்பிக்கிட்டே இருக்க? யோ, உனக்கு சூடு வச்சிருந்தா தெரிஞ்சிருக்குயா. தத்தனை சும்மா இரு, நீ வேற உயிர் இருக்காத. ஐயோ, எங்க இருந்து குடிச்சிட்டு வந்தானோ அந்த நெட்டச்சிக்க. ஆனா மொட்டச்சி, நான் ஒண்ணு சொல்லவா? என்னயா சொல்லு தொல்ல. நீ முன்னே விட இப்ப அழகா இருக்கடி. அதுவும் இந்த உதடு செவந்து போய் இருக்கிறத பார்த்தா அந்த கிளி உதடு மாதிரியே இருக்குடி. யோ, நானே எரிச்சல்ல இருக்கேன், ஒழுங்கா ஓடிடு. இரு, உன் மருமகளை கூப்பிடுறேன். உனக்கு சூடு வைக்க சொல்லவா? நீயும் கிளி மாதிரி ஆயிடுவ. ஐயோ வேணாண்டி. யோ, எங்க இருந்தியா அவளை பிடிச்சிட்டு வந்தான் மாமே? நாக்கு செத்து போய் கிடக்குன்னு சொன்னா இவ சூடு வச்சு பாக்குறா, செத்து போயிருச்சா இல்லையான்னு. ஐயா, ஏண்டி அவகிட்ட நீ தெளிவா சொல்லிருக்கணும், ஏதாவது சமைச்சு கொடுமான்னு. நாக்கு செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அவளுக்கு என்னத்த புரிஞ்சுதோ? யோ, ருசியா சாப்பிடலன்னா நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குன்னு தாயா சொல்லுவோம். அதை கூட புரிஞ்சுக்க முடியாம என்னையா பொம்பளைவ? யோ, உங்க விட்டா ஆளே கொண்டுருவாயா? ஐயோ, செத்த அந்த ஐஸ் கட்டி இருந்தா எடுத்துட்டு வாயா, நாக்குல வையா, எரியுதியா. மொட்டச்சி, சூடான காயம் பட்டுச்சுன்னா மாவு எடுத்து தேய்ப்பாங்க. மாவை வேணா எடுத்துட்டு வரவா? ஐயா சாமி, நீ ஒன்றும் பண்ண வேணாம். நான் இப்படியே இருந்து செத்து போறேன். ஆளை விடு, மாவை தேய்க்கிறேன் மைதாவை தேய்க்கிறேன்னு என்னை மேற்கொண்டு கொன்றாத.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரீல்ஸ் ரீட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் அத்தையோட நாக்கை நான் சாக விடலை. எங்கள் நாக்கு செத்து போச்சுன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சூடு வச்சு பார்த்தேன், அது உயிரோட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுங்க. கண்டிப்பாக நேயர்கள் விருப்பத்துக்காக நான் செய்வேன். அக்கா, உங்கள் மாமியார் சாப்பிட்ற சாப்பாட்டில் பொம்மை பள்ளியை போட்டு அவங்கள ப்ராங்க் பண்ணுங்க. ஹோ, கண்டிப்பா. இதோ உங்களுக்காக எங்க மாமியாரை பிராங்க் பண்ண போறேன், எங்க அத்தையை பிராங்க் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வீடியோவை மறக்காம பாருங்க, ஓகேவா? பிராங்க் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்றோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரீல்ஸ் ரீட்டாவோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ முக்கியமான வீடியோல சந்திப்போம். பாய். தமிழே, தமிழே, சொல்லு ஆத்தா. என்ன ஆத்தா? ஏண்டி, உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? செத்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோன்னு சொன்னேன். வீட்டுல புழங்கறதுக்கு தண்ணி கம்மியா தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வாடி. போ ஆத்தா, நான் இப்பதான் கூட பின்ன உட்காந்துருக்கேன். நீ என்ன கூட பின்னிட்டு போன்னு சொன்னேன், நான் பின்னிட்டு போறேனே. அடியே, இப்ப தண்ணி தானே முக்கியம், கூட வந்து பின்னுடி. ஒரு குடம் முடிச்சத்தை எடுத்துட்டு வாடி. சொன்னா கேளுடி, அம்மாக்கு நிறைய வேலை கிடக்குடி அடுப்பாங்க வரையில. இரு, பின்னிட்டு போறேன் ஆத்தா. நான் உட்காந்துட்டேன், எழுந்தேனா சோம்பேறி ஆயிடும். நான் முடிச்சுட்டே போறேன். பாத்தியாடி, இதுக்குதான் சொன்னேன் வீட்டு வேலையை நல்லா கத்துக்கூடன்னு. அதுக்குள்ள கூட பின்ன வந்துட்டாருங்க. கூட பின்ன வீட்டு வேலையே இன்னும் சரியா கத்துக்கல. அடியே, போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. அப்புறம் எப்படி புழங்குறது தண்ணிக்கு? நீ சும்மா தான் உட்காந்துருக்க, போய் எடுத்துட்டு வாப்பத்தா. அடியே, உன் வயசுல என் கால் ரெண்டு நிக்காது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் தெரியுமா? வீட்டு வேலை காட்டு வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இப்ப இந்த கால் அடங்கி உடங்கி உட்காந்துருக்கு. ஆமா ஆமா, அப்பெல்லாம் நீங்க சமைக்கவே மாட்டீங்க, ஜாலியா தானே இருப்பீங்க, நல்லா காட்டுலயே உட்காந்துருப்பீங்க. அடியே, இப்போ உங்க அம்மாக்கு நான் ஒரு மாமியா, எனக்கெல்லாம் 7 மாமியா தெரியுமா? அத்தனை பேர் இருந்தாலுங்க, அத்தனை பேருக்கு வடிச்சு கொட்டி சமைச்சு ஆக்கி போட்டு எம்பிட்டு வேலை தெரியுமா? அதோட என் புருஷன் கூட பிறந்தவரு 4 அண்ணன் தம்பிங்க, எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டுவேன், அம்பிட்டு வேலை பார்ப்பேன் தெரியுமா? அது உன் காலம். இப்ப இந்த காலத்தை பத்தி பேசு, நீ உன் காலத்தை பத்தி பேசாத. அம்பிட்டு வேலை செஞ்சுட்டு தாண்டி உட்காந்துருக்கேன், சரியா? இப்ப விட்டா கூட நான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன் தான், உங்க அம்மா தான் விட மாட்டா. ஐயோ, இவங்க எங்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு மலைக்கு விழுந்து புட்டா உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்றது? வேணாம் வேணாம், நீ போய் எடுத்துட்டு வாடி தமிழே. சரி அத்தா, கொஞ்ச நேரம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். லதக்கா, லதக்கா. அட, அனிதாவே வந்துட்டா பாரு. வாடி அனிதா. என்ன தமிழே, கூட பின்ன ஆரம்பிச்சிட்டியா? ஆமா அனிதாக்கா, உட்காருங்க. மணி என்ன வரலையா? எங்க அவங்க? அவரு வேலைக்கு போயிட்டாரு. சரி, கூட பின்ன ஆரம்பிச்சிட்ட போல. ஆமாண்டி அனிதா, வந்ததுல இருந்தே கூட தான் பின்னிட்டு இருக்கா. ஒயரை வந்து கொடுத்ததுல இருந்தே தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னா அதுக்கும் போகாம கூட பின்னிட்டு இருக்கா. அட, நல்லா பின்றாளே தமிழே, நல்லா நெருக்கமா பின்ற தமிழே, அழகாதான் பின்ற. அனிதா இன்னும் நல்லா பின்னுவா, டிசைன் டிசைனா. கொஞ்ச நாளா பழக்கம் விட்டு போச்சுல, அதான் திரும்ப ஆரம்பிச்சால நல்லா பின்னுவா. ஆனா இதை எங்க கொண்டு கொடுக்கறது, என்ன பண்றது, யாருக்கிட்ட வியாபாரம் பண்றதுதான் தெரியல. அட விடுங்க, அதை பத்தி சொல்லாம தான் வந்தேன். நம்ம பாய் கடை அண்ணன் கடையில கூடலாம் அவளை வச்சு வியாபாரம் பண்றாரு. அவர் கடையில கொண்டு போய் கொடுக்க சொல்லாம தான் வந்தேன். நானு என் சொந்தக்கார பிள்ளைலாம் அங்கதான் போய் கொடுக்குறோம். அப்படியே அனிதாக்கா, நான் கொடுத்த பாய் வாங்கிக்கு வர கூடைய வாங்கிக்கு வர தமிழே. நேரடியா ஆட்கள்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 50 ரூபா லாபம் இருக்கும். ஆனா பாய் மூலியமா போறதுனால 10 ரூபா கம்மியாட்டு 40 ரூபா தான் லாபம் கிடைக்கும். ஆனா ஒரு 4-5 கூட சேர்த்து வாங்கிக்குவாரு. சரிக்கா, நான் பாய் கடையிலே கொடுத்துறேன். அவர் தான் இப்ப ரெகுலரா வாங்குவார்ல, நம்ம எத்தனை பேர்கிட்ட விற்க முடியும்? அதுவும் சரிதான். நீ வேற நல்லா பின்ற, நல்லா டைட்டா பின்ற, நல்லா தான் இருக்கு. டிசைன் டிசைனா பின்னே வாங்கிக்குவாரு. சரிடி அனிதா, ஒயர்லாம் பின்னி கூட ஆக்கி வித்ததுக்கு அப்புறம் ஒயர் காசை கொடுக்குறேன். அட இருக்கட்டும்ல தாக்கா, பொறுமையா வாங்கிக்கிறேன். இப்ப என்ன அவசரம்? ஏண்டி அனிதா, உன் புருஷன் வேலைக்கு போயிட்டாரே, சோறு கீறு கட்டி கொடுத்தியா இல்லையா? என்ன ஆத்தா இப்படி கேட்டுவிட்ட? சோறு கட்டாம அந்த மனுஷன் என்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு? காலையில எந்திரிச்சோன்னா டிஃபனு, மதியம் சோறு எல்லாம் கட்டி கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்னும் சரியா சமைக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் நீயும் சமைக்காம கடையில சாப்பிட்டுக்கியோன்னு சொல்லி அனுப்பியோன்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்ல, எங்க வீட்டுக்காரலாம் சோறு இல்லாம வெளியே போக மாட்டாரு, கட்டிக்கிட்டு தான் போவாரு. இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடாத தவிர கடையில எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாரு. நானே ஆசைப்பட்டு எனக்காவது புரோட்டா கேட்டா மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கி தருவாரு. நீ வேற ஆத்தா. சரி லதாக்கா, நான் வரட்டுமா? இந்த சைடு வந்தேன். சரி, தமிழ் செல்வி கூட பின்ன ஆரம்பிச்சுதான் பார்த்துட்டு போனேன். சரி சரி, நான் வரேன் தமிழே, வரேன். கூட பின்னிட்டு சொல்லு, நான் பாய் கடை கூட்டிட்டு போறேன். சரி அனிதாக்கா. மிலே போதும், எடுத்து வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து பின்னு, சரியா?
சரி அத்தா நான் போறேன். ஏய் சரண்யா இந்தடி தேன் மிட்டாய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டி. நல்லா இருக்குல? ஆமா ஆமா சாப்பிடு. ஏய் அக்ஷால் சீக்கிரம் வாடி, பெல் அடிச்சிர போறாங்க. ஏய் இசை டைம் இருக்குடி வாடி. ஏய் சரண்யா யார் வராங்கன்னு பாத்தியாடி? ஏய் ஏன்டி இப்படி சொல்ற? ஏய் சரண்யா இந்த இசை அக்ஷாலும் பாத்தியா கேண்டீன் சைடுல வந்திருக்காங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு இங்க என்ன வேலை? அது உனக்கு தேவையா? நாங்க எங்கே வருவோம், இது பள்ளிக்கூடம், யார் வேணா எங்க வேணா போலாம், உனக்கு என்ன? ஏ அக்ஸாலே சும்மா எட்டி பார்க்கலான்னு வந்தியா கேண்டீன் எப்படி இருக்குன்னு? ஏய் அப்பெல்லாம் பேசாதடி, ஏன்டி இப்படி பேசுற? ஏ சரண்யா உனக்கு இவங்கள பத்தி தெரியாது, கேண்டீன் சைடே வர மாட்டாங்க இந்த அக்ஸாலே இசையும், ஏன்னா அவங்க கிட்ட காசு கிடையாது. சரண்யா உனக்காக தான் பாக்குறேன், உன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா, அவளை சத்த சும்மா இருக்க சொல்லு. ஏய் அக்ஷால் சும்மா இருடி, வாடி நம்ம போவோம். ஏய் ஏன்டி அவங்கள வம்பிழுக்கற? நீ இசை போ, அக்ஷால் கிளம்புங்க. எங்க போறீங்க? போங்க போங்க, கேண்டீன்ல இன்னைக்கு என்ன போட்டுருக்காங்கன்னு மோப்பம் முடிக்க தானே வந்தீங்க. ஏய் இங்க பாரு, தேவையில்லாம பேசுன அம்பிடுதான். ஏய் அக்ஷால் பொறுமையா இருடி. விட்ரு இசை, என்னமோ இவ தான் பணக்காரி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா, நமக்கெல்லாம் வக்கு இல்லையா? வாங்க. ஆமா உங்களுக்கு எங்க இருக்கு காசு? பத்தியா நான் தேன் மிட்டாய் பாக்கெட்டே வாங்கிருக்கேன், இதோட விலை என்ன தெரியுமா? 10 ரூபாய். உங்களால இத வாங்க முடியுமா? ஏன் 1 ரூபாய் கள்ள மிட்டாய் கூட நீ இன்ன வரைக்கும் கேண்டீன்ல வாங்குனல்ல, நீ பேசுறியா? சரண்யா உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வைடி, தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஏய் தேவையில்லாம பேசாதடி, அவங்களும் நம்ம கிளாஸ்மேட்ஸ் தானே, இப்படிலாம் பேசலாமா? தப்புடி. ஏய் சரண்யா உனக்கு நான் ஃப்ரெண்டா இல்ல அக்ஷரை இசை ஃப்ரெண்டா? எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ பேசுறது தப்பு, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு தானே போறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? நீ தேவையில்லாம பேசாத, நாங்க போறோம் வீடு. என்ன இசை பயந்துட்டியா? உங்க வீட்ல 1 ரூபாய் கூட உனக்கு தர மாட்டாங்க தானே? ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அம்பிட்டு தான் உனக்கு மரியாதை. என்னடி பண்ணுவ? உன்னால முடிஞ்ச அந்த தேன் மிட்டாயை காசு கொடுத்து வாங்கி பார்த்துட்டு பேசு. ஆளை பாரு பேச வந்துட்டு. ஏய் உன்ன அக்ஷல் வேணாண்டி, சண்டை போடாதடி, விட்டுடி போலாம். யாராவது மிஸ் எது பார்த்துட்டு நம்மள தான் திட்டுவாங்க. ஏய் நீ பேசுறது ரொம்ப தப்புடி, பாவுண்டி அவங்க. ஏய் சரண்யா உனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தது நானே, என்னமோ அக்ஷலுக்கு இசைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமா சரண்யா ஆமா, அவ தான் உனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தா, ஆனா எந்த காசுல வாங்கி கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? ஏய் அக்ஷல் வேணாண்டி, வாடி போவோம். நீ சும்மா இரு இசை, ரொம்ப பேசிட்டு இருக்கா. சரண்யா இவள பத்தி உனக்கு தெரியுமா? அக்ஷல் தேவையில்லாம ஏதாவது பேசாத. நீ மட்டும் நேரம் எங்களை பத்தி பேசிட்டு இருந்தல, இப்ப நாங்க பேசுற என்ன தப்பா? சரண்யா இவ அவங்க வீட்ல இருந்து நிறைய திருடுவாளாம் காசை, அந்த திருட்டு காசுல தான் உனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்திருக்கா. அக்ஷல் என்ன சொல்ற? ஆமா சரண்யா, நேத்து உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சொன்னாங்க இவ வீட்ல இருந்து நிறைய காசு திருடுறான்னு. நானும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நம்ம கிளாஸ்மேட் தானே நினைச்சா நீ ரொம்ப பேசுற. நாங்களாவது காசு இல்லாம வாங்காம இருக்கோம், நீ உங்க வீட்லயே திருடிட்டு வந்து மத்தவங்களுக்கு வாங்கி தரியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய் அக்ஷல் தேவையில்லாம பேசாத. என் ஃப்ரெண்ட் சரண்யா, அவளுக்கு நான் தேன் மிட்டாய் கொடுத்தா உங்களுக்கு என்னடி? ஆமா நல்லா திருடி வாங்கி கொடுச்சி. ஏய் நிறுத்துங்கடி. ஏண்டி நீ திருடிட்டு வந்து தான் எனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தியா? சீ உன்னை போய் ஃப்ரெண்டா நினைச்சேன் பாரு. ஏய் சரண்யா அவளுக்கு பொய் சொல்றாங்கடி, சொன்னா கேளு, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால அப்படிலாம் நான் பண்ணலடி, எங்க வீட்ல காசு கொடுத்தாங்க. ஏய் டெய்லி இதே தானடி சொல்லுவ, எங்க வீட்ல பாக்கெட் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் போய் நீ தான திருடிட்டு வந்த. உன்னை என் ஃப்ரெண்ட் நினைச்சது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த உன் தேன் மிட்டாய் எனக்கு தேவையில்ல. சரண்யா சொன்னா கேளுடி, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல, இனிமே என்கிட்ட பேசாத. சீ பே. அக்ஷல் இசை சாரிடி, அவளுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன், இனிமே இவ கூட நான் சேர மாட்டேன். ஏய் சரண்யா நின்னுடி, சொன்னா கேளுடி. ஏய் அக்ஷல் இசை, என் ஃப்ரெண்ட் சரண்யாவை என்னை விட்டு பிரிக்க வச்சிட்டீங்கல, உங்களுக்கு இருக்குடி ஒரு நாள். நீ அடுத்தவங்களை எது கிண்டல் பண்ணாம இரு சரியா? தேன் மிட்டாய் வேஸ்ட் பண்ணாத, உங்க வீட்டு காசு தானே, எடுத்து சாப்பிடு, பெல் அடிக்க போகுது. ஏய் அக்ஷல் வாடி போலாம். போங்கடி போங்க, உங்க ரெண்டு பேத்தையும் ஒரு நாள் பிரிக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்ன இவர் இங்க நிக்கிறாரு, என்னன்னு தெரியலையே. தமிழ்செல்வி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எப்படி இருக்க தமிழ்செல்வி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா ஐயாலாம் நல்லா இருக்காங்களா?
எல்லாம் நல்லா இருக்காங்க தமிழ்செல்வி. அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உன் கல்யாணம் நின்னப்ப. பரவாயில்ல விடுங்க, அதான் என் தலையெழுத்துனா என்ன செய்யறது, நின்ன வரைக்கும் சந்தோஷம். உண்மைதான், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கெட்டவன் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ண முடியும், நின்னுருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க, அப்ப நான் வாரேன். தமிழ்செல்வி ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது திடீர்னு இவர் வந்து தனியா நிக்கிறாரு, ஏதோ கேட்கணுங்கிறாரு, எதை பத்தி கேட்க போறாரு என்னன்னு தெரியலையே. தமிழ்செல்வி உன்கிட்ட தான் பேசுறேன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ உண்மையை சொல்லுவியா மறைக்காம? என்ன இப்படிலாம் சொல்றாரு, என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க. இதை பத்தி என் ஃப்ரெண்ட்ட கூட கேட்டேன், அவன் கூட உண்மையை சொல்ல. ஆனா நீ சொல்லுவங்கிற நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன், நீ தான் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. இதை கொஞ்சம் பாரு தமிழ்செல்வி. என்னது இது? ஐயோ, இது நானும் அவரும் சேர்ந்து எடுத்திருக்க போட்டோ. இது எப்படி இவர்கிட்ட? என்ன தமிழ்செல்வி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து சொல்லு தமிழ்செல்வி, நீ நானும் இந்த போட்டோல சேர்ந்து இருக்கோம். அது வந்துங்க. எதையும் மறைக்காத சொல்லு, நீ நானும் எப்படி இந்த போட்டோல சேர்ந்துருக்கோம்? நான் என் போனை இன்னைக்கு பார்த்தப்ப இந்த ஒரு போட்டோ மட்டும் இருந்துச்சு, நான் இத்தனை நாளா பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். சொல்லு, நீ நானும் எப்படி இதுல சேர்ந்துருக்கோம்? ஐயோ, இந்த நேரத்திலே இவருக்கு இது தெரியணும். அந்த ஜோதி வேற மிரட்டி இருக்கா. ஐயோ வேணாம், இவர் மறந்த மாதிரியே இருக்கட்டும். அந்த ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கட்டும். நமக்கு வேற கல்யாணம் நின்றுச்சு. கண்டிப்பா அவங்க வீட்டுல நம்மள மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. எதையும் நம்ம சொல்ல வேணாம். அது வந்துங்க. தமிழ்செல்வி எதையும் மறைக்காத சொல்லு, எப்படி இந்த போட்டோ? இல்லங்க, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்ன தமிழ்செல்வி இப்படி சொல்ற? மறந்ததெல்லாம் நான் தானே, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. சொல்லு, நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எங்க பண்ணையாரையோட மகன், அவ்வளவுதான். நான் உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி, அம்பிட்டுதான். மத்தபடி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒண்ணும் இல்ல. நீ எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தனா உன் போட்டோ எப்படி என் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா மட்டும் தான் வந்தேன், வேலை செஞ்சுட்டு போயிட்டேன், அம்பிட்டுதான். தமிழ்செல்வி உன் கண்ணுல ஏதோ போய் தெரியுது, எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு என் கூட போட்டோல இருக்க? எதுவுமே எனக்கு புரியல. சொல்ல நீயாது. அதான் சொல்றேன் இல்லங்க, தயவு செய்து திரும்ப கேட்காதீங்க. நான் ஒரு வேலைக்காரி, தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போய் அந்த ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, அப்படிதான். என்கிட்ட பேசுறது இந்த ஊருக்குள்ள பார்த்தா அப்புறம் ஏதோ தப்பா பேசுவாங்க. சொன்னா கேளுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. தமிழ்செல்வி நான் எதுவும் தப்பா கேட்கலையே, என்ன சம்பந்தம் தான் கேட்டேன். எதுக்காக நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம், எப்படி நம்ம பழகணும், எப்படி நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம், உன்னை எனக்கு ஞாபகமே இல்லையே. நீ என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தப்பதான் உன்னை எனக்கு பத்தி தெரியும், அதனாலதான் கேட்கறேன். வேலை செய்ய மட்டும்தான் வந்தேன், வேலை செஞ்சுட்டு போயிட்டேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க, போங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும். யோ நல்லாதான் விசிறையா, வாயெல்லாம் எரியுது. அடியே மொட்டச்சி, காலையில இருந்து இந்த விசிறியை கொடுத்து விசிறுங்கிற கையெல்லாம் நோவுதுடி. யோ சொட்ட, உனக்கு கைதான் நோவுது, என் வாயெல்லாம் வெந்து போய் கிடக்குதியா. வாய் வெந்து போனாலும் நீ அடங்குறியா? யோ என்னையா சொன்ன? ஒண்ணும் இல்ல விசிறேன். விசிறு நல்லா விசிறு, எரியுதே. அத்தே, ஐயோ இவளா என்ன வில்லங்கத்தை கொண்டு வந்திருக்காளோ? என்னடி வருவாளே சொல்லு. அத்தே, இப்ப வாய் புண்ணு பரவாயில்லையா? பார்த்தா எப்படிமா தெரியுது? உங்க அத்தைக்கு வாயெல்லாம் வெந்து போய் கிடக்குது. என்னாலதான் அத்தே உங்களுக்கு இந்த நிலைமை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும். அடி அத்தே, அடுத்தது என்னடி பண்ண போற? அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க அத்தே, உங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சு போடலான் இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுங்க, நான் என் கையாலே செஞ்சு தரேன் அத்தே. ஐயோ இவ கேக்குறதே ஒரு மாதிரி இருக்கே. வேணாமா தாயே, எனக்கு ஒண்ணு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது அத்தே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் அத்தே. என் கையால நானே செஞ்சு தரேன். இவ இப்படி பேசுறதே ஏதோ டவுட்டாவே இருக்குதே. அடியே மொட்டச்சி, அதான் மருமக ஆசையா கேக்குறல, என்ன வேணாம்னு சொல்லு, செஞ்சு தர போறா. யோ சும்மா இருயா செத்த, அவளை பத்தி உனக்கு தெரியாதியா? சொல்லுங்க தே சொல்லுங்க, பிரியாணி வேணுமா, கோழிக்கறி வேணுமா, மட்டன் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் அத்தே. இந்த ரீல்ஸ் ரீட்டா செஞ்சு தரேன். அம்மா தாயே, எனக்கு ஒண்ணும் வேணாம்பா. அத்தே இப்ப நீங்க சொல்லலைன்னா அப்புறம் நானே ஏதாவது சமைச்சு கொண்டு வந்துருவேன் உங்களுக்காக. ஐயோ வேணாமா வேணாம், வாயெல்லாம் வெந்து போய் கிடக்குது. பிரியாணி கோழிக்கறி எல்லாம் திங்கிற நிலைமையில இல்ல. இடியாப்பமும் பாலும் செய்யுமா? என்னது இடியாப்பம் பாலா? அம்பிட்டுதானா? ஏண்டி முடிச்சு கேக்குற கோழிக்கறி ஆட்டுக்கறி ஏதாவது கேளுடி, நானும் செத்த சாப்பிட்டுப்பேல. யோ சொட்ட சும்மா இரு. இந்த வெந்து போன வாயை வச்சுட்டு நான் கோழிக்கறி ஆட்டுக்கறி தின்னா என் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இடியாப்பமும் பாலும் மட்டும் போதுமா? அவ்வளவுதானே தே, 2 மினிட்ஸ்ல வரேன். ஐயோ மறுபடியும் 2 மினிட்ஸா? அடுத்தது என்ன வேணா வச்சிருக்காளோ தெரியலையே. அத்தை வாடி நெட்ட கொக்கு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி.
தயாரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். குட்ரி இதனாவது ஒழுங்கா செஞ்சிருக்கேன்னு பாப்போம். சாப்பிடுங்க தேய், பால் ஊத்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க பிசைஞ்சு. நல்லா தான் செஞ்சிருக்கா. இந்த எரிச்சலுக்கு இந்த தேங்காய் பால் கொஞ்சம் பரவாயில்ல. அடியே மொட்டச்சி, எனக்கு 2 குடுடி. யோ இரியா, முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் இருந்தா நீ சாப்பிடு. அவளே இன்னைக்கு தான் உருப்படியா ஏதோ செஞ்சுட்டு வந்து கொடுத்துருக்கா, அதுல நீ மண்ணள்ளி போடாத. அடியே மருமகளே, இன்னும் கொஞ்சம் பால் ஊத்துடி. ஊத்துறத்த ஊத்துறேன், பால் தானே ஊத்துறேன். நல்லாதான் இருக்கு, பாலும் நல்லா ருசியா தான் இருக்கு. அடியே மொட்டச்சி. யோ என்னையா திங்கிறப்ப மொட்டச்சி கிட்டச்சு, கம்மு நிரியா. அடியே சொல்றதை கேளுடி பொண்ணுண்டு. என்னையா உனக்கு பிரச்சனை? இடியாப்பம் வேணுமா? நான் சாப்பிட்டது போக மீதி இருக்கும், அப்புறம் சாப்பிடு. இரு, பால் நல்லா ருசியா தான் இருக்கு. அடியே கிறுக்கு பிடிச்சவளே, என்னையா? பாலுல பல்லிடி. யோ என்னையா வளர்ற? சவுத்துல தானே பள்ளி இருக்கும், பால்ல எப்படி பள்ளி இருக்கும்? அடியே மொட்டச்சி, கொஞ்சம் குனிஞ்சு பாருடி. ஐயோ என்னையா, பாலுல இவ்வளவு பெரிய பள்ளி உளுந்து கிடக்குது. அடியே அத தரடி நானும் சொன்னேன். அடியே நெட்டக்குக்கு, இடியாப்பம் பால் செஞ்சு தர சொன்னா எனக்கே பால் ஊத்துறியடி நீ. யோ அப்ப இந்த பள்ளி உளுந்த பாலை தான் நான் சாப்பிட்டேனா? யோ தலையெல்லாம் சுத்துதியா? மொட்டச்சி என்னாச்சு? யோ மயக்கமா வருதியா? யோ மாமோய், என்ன காப்பாத்தியா? வாயில இருந்து நுரையா தள்ளுதியா? ஐயோ மொட்டச்சி, எழுந்து போயிடாதடி. மருமகளே நின்னுகிட்டே இருக்கியம்மா, ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுமா? அடியே நெட்டக்கோக்கு, என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டியாடி? போன் பண்ணுடி ஆஸ்பத்திரிக்கு. அத்தை கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ரீல்ஸ் ரீட்டா. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே எங்க அத்தைய பிராங்க் பண்ணிட்டேன். என்னது பிராங்க் பண்ணாலா? என்னையா சொல்றா இவ? அம்மா மருமகளே, என்னம்மா சொல்ற நீ? அத்தே ஒன்றும் இல்லை, என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்க சாப்பாட்டில் பள்ளியை போட்டு உங்களை பிராங்க் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பொம்மை பள்ளியை போட்டு பிராங்க் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எங்க அத்தை உண்மையாலுமே பயந்துட்டாங்க. அடி பாதகத்தி, பிராங்க் பண்ணியாடி நீ? அதுக்கு நீ என் உயிர் தான் உனக்கு கிடைச்சதா? ஏமா மருமகளே, அப்புறம் எதுக்குமா உங்க அத்தை வாயில இருந்து நுரையா வருது? மாமா அது நுரை இல்ல, தேங்காய் பால் தான். அத்தை பயத்துல குடிச்ச பால்லாம் கக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் பிராங்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். அட நாசமா போற நெட்ட கொக்கே, உனக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என் உசுறு தான் கிடைச்சதாடி. அமுகு டுமுகு அமால் டுமால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? அப்ப கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு நாளைக்கு நம்ம எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வாங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னா, அனிதா பாயிடம் கூடை பின்னி கொடுத்தால் எவ்வளவு லாபம் என்று சொன்னார். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டு பதில சொல்லுங்க. அனிதா பாயிடம் கூடை பின்னி கொடுத்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று சொன்னார். உங்க சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க நம்ம கமெண்ட்ஸ்ல. நீங்க நாளைக்கு நம்ம எபிசோட்ல வாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல. சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.